ஆண்டவர் வந்து மீனை படைக்கும்போது என்ன பண்றாருன்னா, அதோட சோர்ஸ் ஆகிய தண்ணீரை பார்த்து பேசுறாரு. சகலவித மச்சங்கள் உண்டாகட்டும் சொல்லி தண்ணீரை பார்த்து பேசுறாரு, மீன் வருது. இப்ப இந்த மீனோட ஆதாரம், அதோடைய சோர்ஸ், அதோடைய வாழ்வாதாரம் என்னன்னா அந்த தண்ணி தான். அப்படிதானே? அதுக்கப்புறம் வந்து மரத்த படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, மண்ண பார்த்து பேசுறாரு, நிலத்த பார்த்து பேசுறாரு. என்ன பண்றாரு, சகலவித பூண்டுகளும் வந்து முளைக்கட்டும்னு சொல்லி பேசுறாரு. சோ அந்த மரம் முளைக்குது. இப்போ அந்த மரத்தோட சோர்ஸ், வாழ்வாதாரம் என்னன்னா அந்த மண்ணு தான். ஓகேவா? அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தே அவர் பேசிக்கிறாரு. நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபத்தின்படி என்ன பண்ணுவோம், மனுஷனை உண்டாக்குவோமாகும் சொல்லி அவரை பார்த்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. மீன் வந்து தண்ணியை விட்டு வெளியில வந்தா என்ன ஆகும், அது இறந்து போயிடும். அதே மாதிரி அதுக்கு ஒரு சஃபரிங் வருது, ஒரு டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி மரம் இருக்கு, மரத்தை வந்து மண்ணுல இருந்து நம்ம பிடிங்கிட்டோம்னா என்ன ஆகும்னா அது செத்துரும். அது வந்து என்ன பண்ணுது, அதோடைய சோர்ஸை விட்டு அது பிரிஞ்சு வருது. அந்த சோர்ஸை விட்டு அது பிரிஞ்சு வரும்போது சஃபரிங்னால அது என்ன ஆயிருது, இறந்து போயிருது. அதே மாதிரிதான் மனுஷனும் ஆண்டவரை விட்டு அவன் பிரிஞ்சான் அப்படின்னா அவன் என்ன ஆயிடுவான்னா, அந்த அடிமைத்தனம், அந்த சஃபரிங், அந்த டெத் அப்படிங்கிறது வந்து அவன் லைஃப்ல வந்து உள்ள வந்துடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அடிமைத்தனத்தையும் நம்ம மாட்டிக்கிறோம். எப்போல்லாம் நம்ம வந்து ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சு வரோமோ அப்போல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா, இந்த சஃபரிங்குள்ள, இந்த அடிமைத்தனத்துல நம்ம என்ன பண்றோம்னா என்டர் ஆயிரும். அந்த அசாத்தியங்கள் ஜான் ஜபராஜ் சாங்கை நம்ம பாடி ஆண்டவர் துதிக்கலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உம்
கரத்தா சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன் வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே. உமக்கு நன்றி தகப்பானே. இந்த துதியை உங்க சமூகத்துல நாங்க சமர்ப்பிக்கிறோம். நாங்க எந்த சூழ்நிலையில இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றவங்க, இதை பார்க்குறவங்க எந்த சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருந்தாலும் உமக்கு உகந்த வாசனையா இந்த துதியை நாங்க ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறதுக்கான அந்த அந்த பவர் இந்த துதி மூலயமா நாங்க உங்க சமூகத்தை சமர்ப்பிக்கிறோம். எல்லா நெருக்கடிகளும் விசாலமாகட்டும். எல்லா அந்த சமாதானத்துக்கு விரோதமான எல்லா சூழ்நிலைகளும் ஃபேவரா மாறட்டும். ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த கான்ஃபரன்ஸ் உங்ககிட்ட சரண்டர் பண்றோம்ப்பா. இது அநேகர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்படிக்கு, அவங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிறவங்க எல்லாம் ஜீவனை அடையும்படிக்கு, இது பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நாங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒருமனப்பட்டு இந்த கான்ஃபரன்ஸை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியம். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இதை பெருக பண்ணுங்கப்பா. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். நன்றி பிதாவே, இந்த கான்ஃபரன்ஸ் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறான்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய நாமத்தினால் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே கூடினதுக்கு வேற ரீசன் எதுவுமே கிடையாதுப்பா. உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர்.
எங்களுடைய தாட்ஸை விரிவுபடுத்துங்கப்பா. எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்க. உங்களை குறித்து அறிகிற அறிவுக்குள்ள நாங்க வந்து ஆழமாய் செல்லணும்ப்பா. உங்களுடைய அன்பின் ஆழத்தை நாங்க இன்னும் பார்க்கணும் தகப்பனே. உம்மை அறிந்து கொள்வதே எங்களுக்கு ஜீவனா இருக்குது. உம்மை அறிந்து கொள்வதே எங்களுக்கு வாழ்க்கையா இருக்குது. டு நோ காட் இஸ் லைஃப். உங்கள அறிந்து கொள்றதா எங்களுக்கு வாழ்க்கை. அத தவிர வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நீங்க தான் எங்களுடைய சோர்ஸா இருக்கிறீங்க. உங்கள எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தேங்க் யூ ஜீசஸ். எங்களுக்கு நித்திய ஜீவனை நீங்க குடுத்திருக்கிறீங்க. பிதாவை அறிகிற அறிவை நீங்க எங்களுக்கு குடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹாய், ஷலோம். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தலும் கிருபையும் உண்டாகட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இந்த கான்ஃபரன்ஸ்ல வொர்ஷிப் பண்ண ராஜாக்கு அவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ரொம்ப பிளஸடா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்குள்ள போகலாம். நம்ம போன வாரம் நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். அடையாளத்தை பத்தி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம ஐடென்டிட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதா பரிசுத்த ஆவியானவர் அவங்கள இருந்து வர ரிலேஷன்ஷிப் தான் நம்முடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோல கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து யூடியூப்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதை நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க. அதை பத்தி நான் சிம்பிளா நான் சொல்றேன். ஸோ ஏன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் ஒரு காரியத்தை நம்ம உண்டு பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை தாண்டி நம்ம அந்த பர்பஸை நம்ம மறந்துட்டு வேற விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணும்போது அது அபியூஸ் பண்ணப்படும். அது சரியான விதத்துல பயன்படாது. ஸோ அதுக்கான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த நோக்கத்துல நம்ம அதை பயன்படுத்தும் போதுதான் அது சரியான ஒரு காரியமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய அடையாளம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே அடையாளம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. நம்மளோட அடையாளத்தை வந்து நம்ம பண்ற ப்ரொஃபஷனோடையோ இல்லைன்னா நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு, நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன, இல்லைன்னா நம்மகிட்ட என்ன மாதிரி வண்டி இருக்குது, இல்லை நம்மகிட்ட எந்த மாதிரி எவ்வளவு கோல்டு இருக்கு, இல்லைன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நம்மளுடைய ஜாதி மதம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தின் மூலமா வந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த லெகசி மூலமா நம்ம என்ன பண்றோம், பில் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி பில் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், வழிநடத்தி சொல்லும். ஸோ நம்ம அடையாளம் வந்து அந்த மாதிரி தப்பா இருக்கும்போது வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய அடையாளத்தை வந்து நீங்க வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸோட நீங்க இணைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பேங்க் பேலன்ஸ்ல அமௌண்ட் கம்மியாகுதுன்னு என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் சுயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன ஒரு பயம் சேர்ந்து வரும். ஸோ அப்படி நம்முடைய அடையாளத்தை வந்து சரியான இடத்துல இணைச்சு வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம், போன கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்த்தோம். நம்மளுடைய அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளம் என்னன்னா, அவருடைய தேவனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய புத்திரராகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பிதாவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவிலும் பரிசுத்தாவிலும் இருந்து வர ரிலேஷன்ஷிப் நம்ம அவங்களுடைய சன்ஸா இருக்கும், அவங்களுடைய புத்திரர்களா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம போன மீட்டிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதுல இருந்து ஒரு கண்டினியூவானதான் இந்த இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து அந்த புத்திரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்லுது, நம்ம வந்து அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் சொல்லி போட்டிருக்குது. ஸோ இங்க 2 விதமான வந்து ஸ்பிரிட் இருக்கு. ஒண்ணு வந்து அடிமைத்தனத்தின் ஆவி, இன்னொன்னு வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஸோ அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கும்போது இன்னொன்னு என்ன இருக்கு, அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கு. ஸோ அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, அந்த அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அந்த அடிமைத்தனத்தை நம்ம இன்னைக்குமே நம்ம லைஃப்ல வந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்து இந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணணும், கடந்து செல்லணும். எப்படி வந்து எகிப்துல இருந்து வனாந்தரம் வழியா தான் அவங்க கானானுக்கு போனாங்க. ஸோ அந்த கானான சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த அடிமைத்தனத்துல இருந்து சுதந்திரத்துக்கு அவங்க போகும்போது இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த வனாந்தரம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதுல அந்த அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது அதுக்குள்ள என்னெல்லாம் வரும்னா, வறுமையா இருக்கலாம். வறுமை வந்து ஒரு அடிமைத்தனம் தான் இருக்குது. இல்லைன்னா மற்றவங்களுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம். இல்லைன்னா நோயா இருக்கலாம், இல்லைன்னா தரித்திரம் சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த போட்டு குழப்பி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்திற்கும் உபத்திரவம்,
உபத்திரவத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், குழப்பி வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. சோ உபத்திரம் இருக்குதா? கண்டிப்பா உபத்திரம் நமக்குன்னு இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உபத்திரவத்தையும் இந்த அடிமைத்தனத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். சோ அந்த 2க்கும் வித்தியாசத்த வந்து யாராவது சொல்றீங்களா? அடிமைத்தனம்னா என்ன? உபத்திரம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதுக்குள்ள வித்தியாசம் யாராவது சொல்றீங்களா? யாரும் சொல்லுனா மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அடிமைத்தனம்னா என்ன? உபத்திரம்னா என்ன? அப்படிங்கிறது சொல்லுங்க. அடிமைத்தனம் அப்படின்னா ஒரு பாண்டேஜ். அந்த ஆக்சுவலா அது நம்ம பண்ண விரும்ப மாட்டோம். ஆனா அதுல இருந்து அதுல இருந்து நம்ம அதை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன, அதுக்கான பலம் நமக்கு இருக்காது. ஓகே, அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கான ஒரு பலம் நமக்கு இருக்காது. அது அது வந்து நமக்கு பிடிக்காது. அதுல நமக்கு அது தப்புன்னு தெரியும். பட் ஆனா அது அந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியே வர பலன் இல்லாத இருக்கிறது. அது ஒரு அடிமைத்தனம். ட்ரபுள்ங்கிறது வந்துட்டு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கூட நமக்கு அகென்ஸ்டா வரலாம். ஓகே, அதான் ஜீசஸ் சொன்ன உபத்திரம்னு ஒரு விஷயம் சொல்றாருல, அதான். ஓகே, சொல்லு. உபத்திரம்ங்கிறது வந்து நீ ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுக்க நீ ட்ரை பண்ணா கூட அது ஒரு எனிமியால வரக்கூடியது. அது வந்து நீ உடனே அது வந்து உடனே நம்ம வந்து அது அந்த நல்ல காரியம் நம்ம தப்பான காரியம் ஆயிடாது. நம்ம ஒரு நல்ல காரியத்தை கையெடுக்கிறனாலும் எனிமில இருந்து ஒரு அட்டாக் வரும். அது ட்ரபுள் மூலியமா அது உபத்திரம். அது வந்து ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு விஷயம் கிடையாது. அது அது எனிமியால வரக்கூடியது. பாண்டேஜ்ங்கிறது வந்து மாட்டிக்கொள்றது. நம்ம வந்து அதுல நம்ம பலனுக்கு மீறி ஒரு பாண்டேஜுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த ஒர்க் பண்றது. ஓகே, கரெக்ட் தான். இதுதான் நானும் சொல்ல வந்தேன். என்னன்னா, அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியாம என்ன பண்றோம், நமக்குள்ள என்ன மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியாம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு அந்த சஃபரிங்ல நம்ம சுத்திட்டு இருக்கோம். அது அடிமைத்தனம். ஓகேவா? நோயா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வச்சிருக்காரு. அது நமக்கு என்னன்னு சரியா புரியாம அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், முழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் அடிமைத்தனம். ஆனா இயேசு கிறிஸ்து உபத்திரம்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த உபத்திரம்ங்கிறது என்னன்னா, நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா, அந்த சுவிசேஷம் நம்ம பிரசங்கிக்கிறதுனால சில பேரோட மூஞ்சி மாறும். நம்ம ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் இல்லைன்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரம் நம்ம அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம திட்டலாம், எல்லாம் பைபிள பார்த்தோம்னா கல்ல கொண்டு எறிவாங்க. சோ அப்படி அது வந்து உபத்திரம். அது வந்து சுவிசேஷத்தின் நிமித்தமா, ஒரு நன்மை செய்யற காரியத்தின் நிமித்தமா வர்றது என்னது, அது உபத்திரம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உபத்திரத்தையும் அடிமைத்தனத்தையும் கொஞ்சம் குழப்பி வச்சிட்டோம். வறுமையில இருக்கும், இல்லைன்னா நோய் இருக்குன்னா இது வந்து ஏதோ ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு சோதனை கொடுத்திருக்காரு, இந்த உபத்திரத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அது உபத்திரம் கிடையாது, அது வந்து அடிமைத்தனம். எப்படி எகிப்துல வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ அதே மாதிரி இது ஒரு அடிமைத்தனம். இங்க இருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகி இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், உலகம் ஃபுல்லா நம்ம கொண்டு போனோம். அப்போ உபத்திரம் வரலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உபத்திரம் வரும், உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள்ட்டாரு. சோ அந்த அடிமைத்தனம் எப்படி நம்ம லைஃப்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இதுதான் 2க்குள்ள டிஃபரன்ஸ். அடிமைத்தனம் வேற, உபத்திரம் அப்படிங்கிறது வேற. ஒரு உபத்திரங்கிறது சுவிசேஷத்தை நிமித்தமா நமக்கு வர்றதோ உபத்திரம். சோ இந்த அடிமைத்தனம் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மள ஒரு விதமா படைச்சிருக்கிறாரு. எப்படி படைச்சிருக்காருன்னா, அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைச்சிருக்கிறாரு. சோ இதை பத்தி வந்து தி சோர்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல, ஆர்க் ஆஃப் அக்கௌண்ட் பேஜ்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், போட்டிருக்கேன். அது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. இருந்தாலும் அதை பத்தி சிம்பிளா சொல்றேன். ஆண்டவர் வந்து மீனை படைக்கும் போது என்ன பண்றாருன்னா, அதோட சோர்ஸ் ஆகிய தண்ணீரை பார்த்து பேசுறாரு. சகலவித மச்சங்கள் உண்டாகட்டும் சொல்லி தண்ணீரை பார்த்து பேசுறாரு, மீன் வருது. இப்ப இந்த மீனோட ஆதாரம், அதோடைய சோர்ஸ், அதோடைய வாழ்வாதாரம் என்னன்னா அந்த தண்ணி தான். அப்படிதானே? அதுக்கப்புறம் வந்து மரத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, மண்ணை பார்த்து பேசுறாரு, நிலத்தை பார்த்து பேசுறாரு. என்ன பண்ற, சகலவித பூண்டுகளும் வந்து முளைக்கட்டும்னு சொல்லி பேசுறாரு. சோ அந்த மரம் முளைக்குது. இப்போ அந்த மரத்தோட சோர்ஸ், வாழ்வாதாரம் என்னன்னா அந்த மண்ணு தான். ஓகேவா? அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தே அவர் பேசிக்கிறாரு. நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபத்தின்படி என்ன பண்ணுவோம், மனுஷனே உண்டாக்குவோம் சொல்லி அவரை பார்த்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. இப்போ வந்து மீன் இருக்கு. மீன் வந்து தண்ணியை விட்டு வெளியில வந்தா என்ன ஆகும், அது இறந்து போயிடும். அதே மாதிரி அதுக்கு ஒரு சஃபரிங் வருது, ஒரு டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி மரம் இருக்கு. மரத்தை வந்து மண்ணுல இருந்து நம்ம பிடிங்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, அது செத்துரும். அது வந்து என்ன பண்ணுது, அதோடைய சோர்ஸை விட்டு அது பிரிஞ்சு வருது. அந்த சோர்ஸை விட்டு அது பிரிஞ்சு வரும்போது
சஃபரிங்னால அது என்ன ஆயிருது, இறந்து போயிருது. அதே மாதிரிதான் மனுஷனும் ஆண்டவரை விட்டு அவன் பிரிஞ்சான் அப்படின்னா அவன் என்ன ஆயிருவான்னா அந்த அடிமைத்தனம், அந்த சஃபரிங், அந்த டெத் அப்படிங்கிறது வந்து அவன் லைஃப்ல வந்து உள்ள வந்துடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அடிமைத்தனத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். எப்போல்லாம் நம்ம வந்து ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சு வரோமோ அப்போல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா இந்த சஃபரிங்குள்ள இந்த அடிமைத்தனத்துல நம்ம என்ன பண்றோம்னா என்டர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் இந்த பைபிளை நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல நிறைய நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நிறைய மீறுதல் பண்ணுவாங்க. நியாயப்பிரமாணத்துல இருந்து மீறுதல் ஆனோடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற ஒரு தேசத்துக்கு அடிமையா போயிருவாங்க. ஏன்னா என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கவனன்ட் அவங்க என்ன பண்றாங்க, பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுடைய சிஸ்டமே என்னன்னா ஆண்டவரோட இணைஞ்சு வாழ்றதுதான் ஆண்டவர் நம்மளை உண்டு பண்ணியிருக்கிறாரு. சோ அதுதான் என்னன்னா அடிமைத்தனது ஆண்டவரை விட்டு பிரிகிறதா நம்மளை வந்து அடிமைத்தனத்துக்கு வழி நடத்துற ஒரு காரியமா இருக்குது. சோ இதுதான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் இப்படிதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருது. சோ நம்ம வந்து இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். யாராவது வாசிப்பீங்களா? சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்ட சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஓகே, நம்ம இதுல பார்த்தோம் என்னன்னா எகிப்துல வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமையா இருக்கிறாங்க. ஓகேவா? அதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அவங்களுடைய பெருமூச்சே நான் கேட்டேன். ஓகேவா? அவங்களுடைய கூக்குரல் வந்து என்னுடைய சந்நிதிக்கு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு. இதுல வந்து அவங்க வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு எப்பதான் தெரியுது, 400 வருஷம் கழிச்சுதான் அவங்க வந்து அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. ஒரே நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வருஷம். அதாவது யோசேப்பு தெரியாத அடுத்தடுத்த பார்வோன் வரும்போது இஸ்ரேல் மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனத்துல என்ன பண்றாங்க, வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம், நோய், அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து அடிமைத்தனப்படுத்துறாங்க. ஒரு நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற சூழ்நிலைகளா இருக்கலாம். நம்மளை வந்து ஒரே நாள்ல வந்து நம்மளை என்ன பண்ணாது, சீஸ் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல என்ன பண்ணோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அந்த கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அதை சகிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் நிறைய நேரத்துல சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு இருந்துருந்தோம். இது வந்து ஓகே, இது ஆண்டவர் தான் என் லைஃப்ல கொடுத்துருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி. நான் அப்பல சொன்ன மாதிரி உபத்திரம் வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், சகிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்ன பண்ணாதீங்க, அடிமைத்தனத்தை சகிச்சு கொள்ளாதீங்க. அடிமைத்தனம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. ஒரு விஷயத்துக்கு உங்களால நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கீங்க, அது வந்து ஒரு அடிமைத்தனம்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த சேர்ல உட்காந்துருக்கேன். இந்த சேரை விட்டு நான் எந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றேன், யாரோ ஒருத்தவங்க வந்து என் கையை பிடிச்சு எந்திக்க கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, அது என்னதுன்னா அது ஒரு அடிமைத்தனம். ஏன்னா என்னுடைய ஃப்ரீ வில்க்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து என்ன பண்றாங்க, செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வந்து ஆண்டவர் வந்து ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன் கையை போய் பிடிக்கலன்னு. கையை போய் பிடிச்சிருந்தாருன்னா அங்க என்ன கிடையாது, ஃப்ரீ வில்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஃப்ரீ வில்னு ஒண்ணு அவனுக்கு கொடுத்ததே 2 மரம் வைக்கிறாரு. ஒண்ணு நன்மை தீமை அறிகிற மரம், இன்னொன்னு ஜீவ விருட்சம். சோ அவனை வந்து ஒரு ஹியூமனா அவர் பாக்குறாரு. அவனுக்கு வந்து உணர்ச்சி உள்ள அவன் வந்து என்ன பண்ணும், அவரை மாதிரி அவன் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்ததுனால நீ என்ன பண்ண, அவன் முன்னாடி ஒரு 2 ஆப்ஷன் வைக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ணாத, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாத, இதை நீ சூஸ் பண்ணு சொல்லதான் முடியும். ஏன்னா அவர் போய் அவன் கையை போய் பிடிக்கிறாரு, தடுக்கிறாருன்னா அவன் வந்து மனுஷன் கிடையாது, ஆண்டவரால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கோடிங் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் மாதிரி தான் இருப்பான். அப்படிதானே? சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணல, அவனை போய் தடுக்கல. ஓகேவா? அதனால ஏன்னா அவர் ஃப்ரீ வில் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஃப்ரீ வில் அவன் என்ன பண்ணிட்டான், அபியூஸ் பண்ணதுனால வந்து என்ன பண்ணிட்டான், பாவத்துல விழுந்துட்டான். எங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ வில் இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோ சொல்ல முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ, அது எல்லாமே என்னதான், ஒரு அடிமைத்தனம் தான். கிட்டத்தட்ட ஒரு விச் கிராஃப்ட் மாதிரி தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த விச் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்டலி சைக்கலாஜிக்கலா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து நோன்னு நீங்க சொல்ல முடியாத இடத்துல அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்க சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சைக்கலாஜிக்கல் லெவல வந்து அவங்க நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நோ சொல்ல முடியாத இடத்துல நம்மள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்துல நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து சுயாதனத்தின் ஆவியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பெற்றிருக்கிறீங்க. அடிமைத்தனத்தின் ஆவியை இல்ல, சுயாதனத்தின் ஆவியை நீங்க பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆண்டவர் உங்களை அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. சோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்னன்னா, எப்படி இந்த அடிமைத்தனத்துல நம்ம வெளியில வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல போட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, கூக்குரல் இட்டார்கள் சொல்லி போட்டிருக்குது. நிறைய நேரம் நமக்கு தோணும், எப்படி ஆண்டவர் வந்து கூக்குரல் கூப்பிட்டாதான் ஆண்டவர் கேட்பாரா, அதுக்கு முன்னாடி அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டவுட் உண்டு. ஆக்சுவலா இந்த கூக்குரல் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்ல கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்கலாம், பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் கூட நிறைய நேரம் என்ன பண்ணிருக்கேன், ஹார்ட்டை ஃபுல்லா ஓப்பன் பண்ணி அழுதுருக்கேன். அப்பதான் அந்த இடத்துல இருந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆக முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்குங்கிறத நீங்க எப்படிதான் காட்டுவீங்கன்னா, நல்லா பாட்டு பாடியோ, இப்ப ஆண்டவரை துதிச்சோ அப்படிதான் நம்ம காட்ட முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறத பாட்டு பாடி ஆடி நம்ம என்ன பண்ணி ஆண்டவர் துதிச்சு நம்ம வந்து அந்த அந்த எமோஷனை எக்ஸ்ட்ரீம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வெளிப்படுத்துறோம். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளிப்படுத்தும். அதே மாதிரி நம்ம இந்த அடிமைத்தனத்தை நான் சகிச்சு கொள்ள மாட்டேன், என்னால இது முடியல, ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க நம்ம கேட்கறது எப்படிதான் வந்து அது வெளிப்படும்னா, கூக்குரல் மூலமா தான் அது வெளிப்படுத்த முடியும். ஏதோ நீங்க வாரீங்க, ஆண்டவரே எனக்கு இது வெளிப்படுத்து, என்ன வந்து இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாரீங்க, ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்றீங்க, மூவ் பண்றீங்கன்னா அங்க என்ன சொல்ல வரலன்னா, உங்களுக்கு வந்து அதுல பெருசா ஈடுபாடு இல்லை அப்படிங்கறது அதோட அர்த்தம். சோ என்னைக்கு நம்ம வந்து நம்ம ஹார்ட்டை ஃபுல்லா ஓப்பன் பண்ணி நம்ம எப்போ நம்ம உடஞ்சு நம்ம அழுறோமோ, கூக்குரல் இட்டு நம்ம அழுறோமோ, சத்தம் போட்டு அழுறதுல பிரச்சனையே கிடையாது. என்ன அப்பதான் ஆண்டவருக்கு நம்ம அது தெரியப்படுத்துறோம். சோ நம்ம அப்படி பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள அந்த இடத்துல ரிலீஸ் பண்றாரு. சோ அதுதான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு என்ன, ஆண்டவர் அவங்களுடைய முற்பிதாக்களுக்கு இந்த தேசத்துக்கு என்ன பண்ண முடியாது, சந்ததியை கூட்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. சோ இதாவது பழைய உடன்படிக்கை தான். நம்ம இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து நம்மளோட பண்ணா புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோம். சோ அது வந்து ஒரு விசேஷித்த உடன்படிக்கைன்னு சொல்லி போட்டிருக்குது. சோ ஆண்டவர் நம்மள ஒரு கவனன்ட் லவ் வச்சிருக்கிறாரு. சோ எப்படி பழைய ஏற்பாடுல அந்த அடிமைத்தனத்துல அவங்க கூக்குரல் இடும்போது அவங்க பெருமூச்சு, கூக்குரல் கூட இல்ல, பெருமூச்சு விட்டதுக்கே ஆண்டவர் என்ன பண்றாரு, அதாவது அவங்களால முடியவே முடியல, ஆண்டவர் இதுக்கு மேல எங்களால முடியலன்னு சொல்லி அவங்க பெருமூச்சு விடுறாங்க. அந்த பெருமூச்சே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. சோ அப்படி கேட்டு அவங்க என்ன பண்றாருன்னா, இப்ப மோசேங்கிறவரை அனுப்பி அந்த அந்த மக்களை விடுதலைக்குள்ளாக அவர் நடத்தி கூட்டு வராரு. அடுத்து நம்ம சோ அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய கூக்குரல் வந்து என்ன பண்ணுச்சு, என்னுடைய சந்நிதியில வந்து எட்டினதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அதே மாதிரி நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து சகிச்சிருப்போம். ஓகே, இது இது அதாவது அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சகிச்சிருப்போம். அது சகிச்சு அந்த அடிமைத்தனம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து சுயாதீனத்தின் ஆவியை நீங்க பெற்றதுனால நீங்க அடிமைத்தனத்துல இருக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணாங்க, இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு அடிமைத்தனத்தையான விஷயத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சகிச்சு கொள்ளாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல முக்கியமா சொல்ல வந்தது. அடிமைத்தனத்தை உங்க வாழ்க்கையில சகிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை அப்படி டிசைன் பண்ணல. அடிமைத்தனம்ங்கிறது, சஃபரிங்கிறது ஆண்டவரை விட்டு ஒரு பிரிஞ்சு வர காரியம் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ சரீரத்துல ஏதோ வியாதி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் நீங்க ஏதோ ஸ்ட்ரகிள் பண்றீங்க, அந்த இடத்துல சஃபர் ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இன்னும் அந்த இடத்துல நீங்க முழுசா அறிஞ்சு கொள்ளல, அவரை இன்னும் முழுசா விசுவாசிகள் அர்த்தம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்னெல்லாமோ ப்ரேயர் பண்ணி பார்ப்பீங்க, சில வார்த்தைகளை போட்டு ப்ரேயர் பண்ணி பார்ப்பீங்க. அதெல்லாம் நடக்கலனாலும் என்ன ஆயிரும்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பிதாவா இருக்கிறாரு. பறவைகளுக்கே அவர் போஷிக்கிறாருன்னா, நம்மளுடைய பிதா தான் அந்த பறவைகளுக்கும் போஷிக்கிறாருன்னா, அவர் நமக்கும் போஷிப்பாரு. ஏன்னா, அவர் நம்முடைய பிதா அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்ணணுமே தவிர, இந்த வார்த்தைய நம்ம போட்டு பார்ப்போம். சும்மா இயேசுவின் ரத்தம் போட்டு பார்ப்போம். இல்ல நான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைய போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாத்தி மாத்தி போடக்கூடாது. ஏன்னா, ஆண்டவர் வந்து ஏடிஎம் மிஷின் மாரி கிடையாது. ஓகே, இந்த நம்ம பின் நம்பர் போடும், இதுவும் வரலையா, வேற போடும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டோம்னா, அடுத்து நம்ம என்ன ஆவோம்னா, வேற ஒரு ஏடிஎம் மிஷின் தான் போகும். அதே மாரி தான் ஆண்டவர்ட்டயும் நம்ம அதே விஷயத்த பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து கவனன்ட் லெவல்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை குடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவன்கிறது ஒரு கட்டளை மாதிரியோ, ஒரு விஷயத்த எடுத்து நமக்குள்ள வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ற விஷயம் கிடையாது. பிதாவை அறிகிற அறிவு. இப்போ வந்து ஒரு ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இல்லன்னா ஒரு டார்ச் லைட் இருக்கு. டார்ச் லைட்ல பேட்டரிய போட்டா தான் லைட் எரியும். அப்படிதானே? அந்த பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா லைட் எரியாது. ஸோ ஆண்டவர் நமக்கு வந்து நித்திய ஜீவன அப்படி அவர் குடுக்கவே இல்ல. அவர அப்சர்வ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைய தான் குடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவன்கிறது பழச ஏதோ எடுத்து போட்டு புதுசா நமக்குள்ள ஒரு சிப்ப அட்டாச் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது. நித்திய ஜீவன்கிறது அவரை அறிகிற அறிவினால் வர்றது. ஸோ அவர் அறிகிற அறிவுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவர் வந்து விசுவாசிக்க முடியும். ஸோ அவரை எப்படிதான் அறிந்து கொள்ளணும்னா, பைபிள் நம்ம வந்து நிறைய படிக்க வேதத்துல அதிகமா தியானிக்கும்போது, ரீட் பண்றது சொல்லல, அதை அதிகமா தியானிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம வந்து அடிமைத்தனத்துல இருக்க ஆண்டவர் நம்மள அழைக்கல. நம்மள வந்து சுயாதீனத்துல இருந்து புத்திரராக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஆண்டவரை நீங்க இன்னும் சரியா விசுவாசிகள்னு அர்த்தம். நீங்க அந்த இடத்துல அவரை விசுவாசிங்க. பைபிள்ல ஆண்டவர் அத பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு, ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அவர் ஒரு ஹீலரா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது எல்லாம் நீங்க எங்க இருந்து அறிந்து கொள்ள முடியும், இந்த பைபிள்ல இருந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதுல நான் சொல்ல வந்தது, கூக்குரல் இட்டு நீங்க அழுறதுல தப்பு இல்ல. நீங்க அழுது உடைஞ்சு அழுறதுல என்ன பண்றதுல, அப்படி நீங்க ஜெபம் பண்றதுல தப்பு இல்ல. ஆனா அது என்ன பண்ண முடியாது, லைஃப் லாங் நீங்க கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு இடத்துல நீங்க அத பிரேயர் உங்களுக்கு நிஜமாவே ஹார்ட்ல ஒரு பெயின் இருக்கு, வலிக்குது, இந்த அடிமைத்தனத்தை என்னால சகிச்சு கொள்ள முடியலன்னா, ஒன் டைம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அழுது ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு சமாதானத்துக்கு நீங்க என்ன பண்ணாரு, என்டர் ஆகலாம். இன்னொரு வசனம் நான் வந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். சோ இந்த இடத்துல அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்ல. அவருடைய ஹஸ்பண்டோட 2வது வைஃப் வந்து அவங்களை ரொம்ப வந்து அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க சொல்லி ஆண்டவர் சமூகத்துல வந்து ரொம்ப அவங்க அழுது ஜெபம் பண்றாங்க. இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, என்னோட இருதயத்தை வந்து ஆண்டோடைய பிரசன்ஸ்ல நான் ஊத்தி இருக்கிறேன். அதாவது அவங்க இருதயத்தை அவங்க வந்து உடைச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டவர் முன்னாடி ஊத்தி இருக்கிறாங்க. ஸோ ஊத்தும் போது அப்புறம் ஏலி என்ன சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, ஆண்டவர் வந்து உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல அவங்க அழுதுதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அழல, அவங்க வந்து சந்தோஷமா இருந்தாங்க சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சில நேரங்கள்ல சில அடிமைத்தனத்துல நம்ம இருக்கிறோம்னா, அதை சகிச்சு கொள்ளாம அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகும்னா நம்ம என்ன பண்ண முடியும், சில நேரத்தில் நம்ம உடஞ்சி அழ வேண்டியிருக்கும். அழுது நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தை என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ண நான் விரும்பல, இதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி நம்ம சொல்ல விரும்புறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு அவரோட ஆவியே நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 52வது அதிகாரம் 1வது வசனம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளமா இருக்குது. ஸோ ஆண்டவரை விட்டு நம்ம விலகி வரும்போது அந்த அடிமைத்தனத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அந்த அடிமைத்தனத்துல வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம சகிக்காம இருக்கணும், நம்ம கூக்குரலிட்டு அழணும். அதை விட தாண்டி ஆண்டவர் வந்து அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்குது. எலும்பு எலும்பு செய்யோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் உனக்கு தரிப்பார் சொல்ல, அந்த வல்லமை நீ தரித்துக்கொள்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வல்லமை உங்களுக்குள்ளதான் இருக்குது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஸோ இந்த விருத்த சேதனம் இல்லாதது அப்படிங்கிறது வந்து தாவீது யாரை பார்த்து சொல்றாரு, கோலியத்தை பார்த்து சொல்றான். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் எப்படி ஆண்டவரை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில விருத்த சேதனம் இல்லாத நிறைய அடிமைத்தனத்தின் ஆவி என்ன பண்ணலாம், உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அது இனிமே என்ன பண்ணாது, உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்கள்ட்ட வரவே வராது. இது ஒரு ப்ராஃபஸியா நான் என்ன பண்றேன், உங்க லைஃப் நான் டிக்ளேர் பண்றேன். என்ன பண்ணாங்க, இனிமே அந்த அடிமைத்தனத்தை சகிச்சுக்காதீங்க, உங்களுடைய வல்லமை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். இந்த விருத்த சேதனம் இல்லாத எந்த ஒரு அடிமைத்தனத்தின் காரியம் இனி உங்க வாழ்க்கையில வராது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு,
எருசலேமே வீழ்ச்சிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நீங்க வந்து நெறைய உங்க மேல வந்து நெறைய கட்டுகள் இருக்கலாம். நெறைய விஷயங்கள் கட்டப்பட்டுருக்கலாம். இந்த 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 சூழ்நிலையிலருந்து என்னால வெளில வர முடியாதுன்னு சொல்லி நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்க மேல அபிஷேகத்த ஆண்டவர் ஊத்தியிருக்கிறாரு. அத ஊத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, "நான் உன் கட்ட அவிழ்த்து விடுறேன்னு சொல்லல. உன் கழுத்துல உள்ள கட்ட நீயே அவிழ்த்து விடுங்கிறாரு." அதோட ஒரிஜினல் வெர்ஷன் என்ன சொல்றேன்னா, அது வந்து உங்களுக்குள்ள அனாயிண்டிங் வந்து நீங்க பெருகும்போது அது தன்னால எல்லாம் என்ன பண்ணிரும், வெடிச்சு சிதறிரும். அதாவது அந்த கயிறு எல்லாம் அ ப அது எப்படி தெரிச்சுரும் அப்படிங்கிற மாரி அத போட்டிருக்காங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால, நீங்க வந்து என்ன பண்ணீங்க, அடிமைத்தனத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல என்னன்னு மென்ஷன் பண்றாங்க, சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தினா ஒரு அத்தாரிட்டிய மீன் பண்ற விஷயம். நீ என்ன பண்ணு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி. அதாவது ஒரு அத்தாரிட்டி அடிமைத்தனத்துக்குள்ள போன மாதிரி இங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு அத்தாரிட்டி எப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போ முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டு தான் என்ன பண்றாரு ஆண்டவர் நம்மள கிரியேட் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள குடுத்திருக்கிறாரு. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. அதே தான் இன்னைக்கு உங்கள பார்த்து நான் பேசுறேன். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுது. ஓகேவா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது எப்படி வந்து எப்படி நீங்க அடிமைத்தனத்துல இருக்க முடியும்? அடிமைத்தனத்துல இருக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங்க வேல்யூ பண்ணுங்க. அத குறிச்ச வெளிப்பாட்டை நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, அதை அறிகிற அறிவு உங்களுக்கு வரும்போது என்ன பண்ணும்னா, நீங்க உங்களுடைய கட்டுகள நீங்களே அவிழ்த்து விடலாம். இன்னொரு வெளியில இருந்து யாரும் வரணும் அவசியம் இல்ல. உங்களுக்குள்ள இருக்க அனாயிண்டிங்க அது பண்ணும். உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அத பண்ணுவாரு. எப்படிதான் அந்த 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 அறிகிற அறிவுக்குள்ள நம்ம போ முடியும்னா, அதிக நேரம் நீங்க பைபிள்ல மெடிடேட் பண்ணும்போதும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்த நீங்க தியானிக்கும்போது மட்டும் தான் இத வந்து என்ன பண்ண முடியும், நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. ஆ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், நம்ம சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்த நீங்க தியானிக்கும் போதும், இந்த பைபிள நீங்க மெடிடேட் பண்ணும்போதும் என்ன பண்ணும்னா, நீங்க ஜெயம் கொண்டவர்களா இருப்பீங்க. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தனத்துல இருந்தும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்கள விடுதலை பண்ணுவாரு. அதுக்கான பொட்டன்ஷியலும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரமா இருக்கிறாரு. உங்கள்ட்ட இருக்கிற காசோ, பணமோ அது எதுவுமே உங்களுக்கு ஜீவன் கிடையாது. அது இருக்கலாம். ஓகேவா? அத வச்சு நீங்க யாருங்கிறது அடையாளப்படுத்த முடியாது. அது உங்களுடைய அடையாளம் கிடையாது. அத வச்சு என்ன பண்ணாதீங்க, உங்கள அடையாளம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன? இல்லன்னா உங்ககிட்ட என்ன கார் இருக்கு? என்ன வீடு இருக்கு? என்ன ஜாதியில பொறந்தீங்க? அப்படிங்கிறத வச்சு உங்க அடையாளப்படுத்தாதீங்க. அது உங்களுடைய அடையாளம் கிடையாது. ஆண்டவர் தான் உங்களுடைய அடையாளம். ஏன்னா அவர் வந்து அவருக்குள்ள இருந்து அவங்கள சிருஷ்டிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் உங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிறாரு. அத புரிஞ்சுக்கோங்க. அத மெடிடேட் பண்ணுங்க. அந்த ரெவலேஷன ஆண்டவர்ட்ட கேளுங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனாவும் எடுக்கலாம். இன்ஃபர்மேஷனா எடுக்கும்போது அது என்ன பண்ணாதுன்னா ஒர்க் ஆகாது. அத ரெவலேஷனா நீங்க எடுக்கும்போது மட்டும் தான் அது உங்க வாழ்க்கையில வந்து வெளிச்சத்த உண்டு பண்ணும். எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இருள் இருக்கோ, அங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்த உண்டு பண்ணும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் விடுதலை குடுப்பாரு. அந்த அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, பிலீவ் பண்ணும்போது அது உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க. நம்ம அத முடிச்சுட்டு கம்யூனியன் நம்ம எடுப்போம். சரி, ஓகே. நம்ம வந்து கம்யூனியன் எடுத்துட்டு பிரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சிருவோம். கம்யூனியன் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க. நான் எப்பவும் சொல்றதான். கம்யூனியன் அப்படிங்கிறது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். அந்த கம்யூனியன் அந்த ஃபுட் அண்ட் ஒயின் அப்படிங்கிறது தான் ஒரு உடன்படிக்கை 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, ஒரு கண்டிஷன் பண்ணாங்க, ஒரு பலி செலுத்தப்படும். அப்புறம் கடைசியா என்ன பண்ணாங்க, அந்த ஃபுட் எடுக்கிறது மூலமா அந்த கவனன்ட் வந்து அந்த உடன்படிக்கையை வந்து லாக் பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணும் அது செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து எகிப்துல என்ன பண்றாங்க, அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுது. அந்த பஸ்கா ஆட்ட அவங்க அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து எகிப்து விட்டு புறப்பட்டு அவங்க வெளியில போறாங்க. ஓகேவா? பொன்னோடும் வெள்ளியோடும் அவங்க என்ன பண்றாங்க, புறப்பட்டு போறாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நைட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த கவனன்ட் அ ப நிழல்ன்னு சொல்லப்படுற அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சமும், ரத்தமும் அது அவ்வளவு பண்ண முடியும்னா, இயேசு கிறிஸ்து தான் நிஜமா இருக்கிறார். அவருடைய சரீரமும், ரத்தமும் தான் நமக்கு நிஜமா இருக்குது. அதுதான் மோஸ்ட் ரியாலிட்டியான ஒரு விஷயம். அதுதான் மோஸ்ட் ரியாலிட்டி. அந்த எகிப்துல நடந்தது வந்து வெறும் நிழல் தான். நமக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான். இதுதான் என்னது நிஜம். இது எந்த அளவுக்கு நிஜமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில அது வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரிய அளவு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். இத நீங்க விசுவாசி எடுக்கும்போது, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவார். நீங்க அத விசுவாசிங்க. விசுவாசிச்சு எடுங்க. நன்றி இயேசு கிறிஸ்துவே. உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய சரீரத்திலையும், உங்களுடைய இரத்தத்திலையும் நாங்க பங்கு பெறுகிறோம். உங்களுடைய சரீரத்தை நாங்க பெற்று நாங்க சாப்பிடுறோம்ப்பா.
நன்றி இயேசுவே. அநேகருக்காக சிந்தப்பட்ட, அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிந்தப்பட்ட இந்த இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசியஸான இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து, எங்களுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் நீங்க எங்கிட்ட இருந்து நீக்கி போடுங்கப்பா. நாங்க சுயாதீனர்களா இருக்கிறோம். உங்களுடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி பிதாவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்த ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அந்த அந்த இன்னைக்கு அவங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இருதயத்துல அது விழுந்து 30, 60, 100 தனியா அது பலன் கொடுக்கட்டும். அவங்க வாழ்க்கையில பெரிய அளவு மாற்றத்தை அவங்க பார்க்கட்டும். அவங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுங்கப்பா. அவங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. நீங்க ஒரு பெரிய காரியம் நீங்க செய்திருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க. அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் அடிமைகள் அல்ல. நாங்கள் சுயாதீனர்களா இருக்கிறோம். நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெறல. அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் சுதந்திரவாளியா இருக்கிறோம். சுயாதீனர்களா இருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய ஆவியை நீங்க எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த ஆவியே இதை எல்லாம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை என்று எழுதியிருக்கிறது. அதை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷாலோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். காணிக்கையை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ ஆண்டவர் வந்து உற்சாகமா குடுக்குற இடத்துல என்ன பண்றாருன்னா பிரியமா இருக்கிறார். ஓகேவா? ஸோ எங்களுடைய லைஃப்ல நாங்க வந்து நிறைய இடத்துல நாங்க காணிக்கை விதைச்சிருக்கிறோம். நிறைய கஷ்டப்பட்டவங்களை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு விதைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல இருந்தா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுங்க. அது யாருக்கா வேணா இருக்கலாம். கஷ்டப்பட்டவங்களுக்கா இருக்கலாம். இல்ல உங்க கூட யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல போய் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ரோட்ல இருக்கவங்களுக்கு பண்ணலாம். இல்லைன்னா கஷ்டப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? காணிக்கை கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்க எங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவரை விசுவாசிச்சு கொடுங்க. ஆண்டவர் வந்து நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் அவர் என்ன பண்ணுவாருன்னா நீதியின் விளைச்சலை பார்க்க பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஊழியத்துக்கு நீங்க விதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டோரை நாங்க ஓப்பன் பண்றோம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய அந்த QR கோட்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்கேன் பண்ணி உங்க காணிக்கைகள் நீங்க விதைக்கணும்னு நினைச்சா நீங்க கண்டிப்பா விதைக்கலாம். இது வந்து கட்டாயத்தின் அடிப்படை கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்குன்னு காணிக்கை விதைங்க. ஆனா ஆண்டவர் விசுவாசி நீங்க யாருக்குனாலும் காணிக்கை கொடுங்க. ஆண்டவர் அதை கனம் பண்ணுவாரு. கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து கண்டிப்பா கனம் பண்றாரு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்களா? இந்த யூடியூப நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வாரம் கூகுள் மீட்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. காஷ் அப்படின்னா என்ன பண்றதுன்னா அனல் மூட்டி எழுப்புறது. ஸோ நம்மளுடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த மீட்டிங் நீங்க வந்து லைவ்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க கூகுள் மீட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்ல வந்து பெருசாக ஆக்டிவா இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம் நம்ம ஆக்டிவா இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம் வந்து தி மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க? அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஷலோம்.